வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் பேக் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா சேமியா பிரிஞ்சி. இந்த சேமியா பிரிஞ்சிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேமியாவை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். சேமியாவில் 2-3 விதங்கள் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது ஒரு கம்பெனியில் வெர்மசெல்லி அப்படிங்கிறத நான் வாங்கியிருக்கேன். இந்த வெர்மசெல்லியில் டபுள் ரோஸ்டட்னு ஒன்று இருக்குது, வெறும் சாதா ஒன்று இருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் நாம் ரோஸ்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதையும் நான் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த சேமியா பிரிஞ்சை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குறிப்பாக இதில் பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் பிரிஞ்சினுடைய வாசனை வர்ற மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் தினம் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? என்னென்ன பொருட்கள் தேவையான பார்க்கலாமா? சேமியா வெர்மசெல்லி 400 கிராம், கேரட் 2 கேரட் சிறிது சிறிதாக நறுக்கவும், பீன்ஸ் 10 சிறிது சிறிதாக நறுக்கவும், உருளைக்கிழங்கு பெரியதாக 1, பூண்டு 10 பல், வெங்காயம் பெரியதாக 1, தக்காளி 2, பச்சை மிளகாய் 5, ஆயில் 1 தேக்கரண்டி, சால்ட் தேவையான அளவு, ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை, அனாசி மொக்கு, கடல் பாசி சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், நெய், கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு. இப்போது நாம் என்ன பண்ணணும், இந்த பேனில் வித்தவுட் ஆயிலில் நாம் என்ன பண்ணணும், இந்த சேமியா அதாவது வெர்மசெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியதை போட்டு நாம் வறுக்கணும். ஸோ இதை நீங்கள் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்டடாக வறுக்கணும். தயவு செஞ்சு கைவிடாமல் வருங்க. காரணம் என்ன அப்படின்னா வெர்மசெல்லியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஃபயர் ஜாஸ்தியாக இருந்தாலோ அல்லது பாத்திரம் ரொம்ப சூடாயிட்டாலோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்போது வாசனையே வேறு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வெர்மசெல்லியை நல்லா அழகாக பொறுமையாக ஃபயர் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக வறுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், உங்களுக்கு நாம் நல்லா இந்த செவக்க வறுத்தாச்சு. அதாவது செவக்க அப்படின்னா ரொம்பவும் செவக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக சிவப்பு இருந்தால் போதுமானது. இப்போது நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னால உங்களுடைய கைகள்லையும் நல்லா சூடு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அடிபிடிக்காத அளவுக்கு நீங்கள் செவத்த மாதிரி செவந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் இதை ஒரு தட்டில் மாற்றிடுங்க. ஏன்னா இதிலே வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு இப்போது நம்ம தாளிப்பு போடலாம். அதையும் காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன். ஸோ இந்த சேமியா பிரிஞ்சிக்கு மட்டும் தயவு செஞ்சு ஆயில் ஜாஸ்தி வைக்காதீங்க. என்ன காரணம்னா ஆயில் மேலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது நாம் எடுத்து வச்ச ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாமும் நாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கணும். ஸோ அந்த பிரிஞ்சி அப்படின்னும் போது நாம் எப்படி பிரியாணி பிரிஞ்சிக்கு இதுக்கு வதக்குவோமோ அதே மாதிரி தான் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப செவந்தது அப்படின்னா வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாக சிவக்கிற மாதிரி
செவக்க வச்சுக்கோங்க. இப்போ இது வதங்கட்டும், அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது வெங்காயம் நமக்கு வதங்கி இருக்குது. இந்த வதங்கின நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பச்சை மிளகா நம்ம வாய்க்கேறி வச்சுருக்கோம், இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாவை ஏன் நான் இப்போ போடுறேன் அப்படின்னா, முன்னாடியே போட்டோம் அப்படின்னா ரொம்பவும் ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இப்போ இந்த நேரத்தில் போடுறேன். ஸோ இப்போ போடும்போது கொஞ்சம் காரம் அதில் நல்லாயிருக்கும். அடுத்தது இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, பூண்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன், முழு பூண்டாக, ஸோ வந்து பல்லாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா, பிரிஞ்சு சாப்பிடும்போது பூண்டு நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னெல்லாம் நான் வந்து பிரியாணி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டு வந்து முழு பல்லாக தான் போடுவோம். அப்போது பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ளேவர் இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. அதெல்லாம் வந்து நல்ல இது இல்லை. ஓகே, நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் வச்சுக்காங்களேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிங்க அப்படின்னா பூண்டு நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதை சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போது இது வதங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாம் எடுத்து வச்ச கேரட் பீன்ஸ் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது காலிஃப்ளவர் தேவையில்லை. ஏன்னா இந்த பிரிஞ்சிக்கு காலிஃப்ளவர் வேண்டாம். நம்ம சாதாரணமாக பிரிஞ்சி பண்ணும்போது நம்ம காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவோம். இதுக்கு காலிஃப்ளவர் தேவையில்லை, உருளைக்கிழங்கு மாத்திரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், பார்க்கவே நமக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். வந்து உங்களுக்கு வந்து கேரட்டினுடைய கலரு வந்து பச்சை கலரு, வெங்காயத்தோட கலரு, பச்சை மிளகா கலர், இதெல்லாம் பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நாம் லைட்டாக எல்லோ வந்து ஆட் பண்ண போகிறோம், மஞ்சத்தூள் வேறு ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பார்க்கவே பிரிஞ்சி வந்து ரொம்ப டாப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ காரம் அப்படிங்கிறது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தான். காரம் வந்து நான் வந்து பச்சை மிளகா 4 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த 400 கிராமுக்கு. ஸோ காரம் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தால் தான் நிறையா இருக்கும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 டம்ளர் சேமியா அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்து 2.5 டம்ளர் சேமியாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த தண்ணி வந்து பிரிஞ்சி அப்படிங்கிறதுனால நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். உப்புமானாலும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரொம்ப உங்களுக்கு உதிராக வேணும் அப்படின்னா நீங்கள் 4.5 டம்ளர் தண்ணி வேணாலும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமான பார்த்து வேக வைக்கணும். இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் பொடியை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஸோ பிரிஞ்சி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கலர் வந்து எல்லோயிஷ் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது உங்களுக்கு உப்பு போடுறதையும் காட்டுறேன். இப்போது இந்த நல்லா கொதிக்குது இல்லையா தண்ணி, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்லையும் ஆட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், கொதிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சால்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் இருந்தது அப்படின்னா போடலாம், இல்லை அப்படின்னா ட்ரை வேணாலும் நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த கேரட் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சேமியாவை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலர் இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சள் பொடி ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா பார்க்கவே கலராக இருக்கும். எல்லோ கலர் வேண்டாம், தயவு செஞ்சு எல்லோ கலர் இந்த நேரத்தில் இதுக்கு நமக்கு எல்லோ கலர் வேண்டாம். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளியை ஆட் பண்ணுறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து சேமியா வந்து கிட்டத்தட்ட 3/4 வேக்காடு தாண்டி வெந்துருச்சு. ஸோ நான் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தக்காளியை ஆட் பண்ணுறேன். ஸோ பிரியாணியாக இருந்தாலும் பிரிஞ்சாக இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 3/4 வேக்காடு வெந்த மாதிரி இருக்கும். அப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது தக்காளியை போட்டு வதக்கிறாங்க. நானும் இப்போது அப்படி தான் பண்ணேன். அது பாதி பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால. பட் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அந்த தக்காளியோட டேஸ்ட்டு அப்படின்றத பாருங்கள். இப்போது சேமியா வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஸோ சேமியா வந்து எப்படி வெந்திருக்கு பாருங்கள்.
ஸோ இந்த சேமியா வந்து இந்த மாதிரி வெந்துருச்சு. இதுக்கு மேலே வேகக்கூடாது தண்ணி. அதனால தான் நான் சொன்னது 1க்கு 2 தண்ணி அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த தக்காளியை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஸோ அழுத்தி விட்டிங்க அப்படின்னா இந்த சூடுக்கே தக்காளி வந்து நல்லா குக்கான மாதிரி ஆகிடும். ஸோ அதனுடைய வாசனையே நமக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் பிரிஞ்சிக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கூட அந்த தக்காளியினுடைய லைட்டாக இறங்கக்கூடிய இதுவே தண்ணியை உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நாம் இப்படி பண்ணுற காரணம். ஸோ இப்போது இதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தம் பண்ணிவிடுங்க. தம் பண்ணி ஃபயர் வந்து அடுப்பினுடைய தீயை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவாக வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி மூடிடுறேன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒன்றுமே பண்ண வேணாம். இது மேலே வேணும்னா நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன பாத்திரத்தில் சாதாரணமாக வாட்டர் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி இதில் நம்ம ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அப்புறமா நம்ம எடுத்து பிரிக்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தம் பண்ணியாச்சு. இப்போது நாம் மூடியை திறந்துருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணுங்கள். புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் மேலே வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை பிரிக்க வேண்டியதான். இதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த சேமியா பிரிஞ்சி மேலே நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெய் அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஜாஸ்தி வேண்டாம். இப்போது இதை கிளறோம் பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உதிராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ பார்க்கவே உங்களுக்கே தெரியும் நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. அதை பாருங்கள். ஸோ எவ்வளோ வந்து உதிராக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இந்த சுவையான பிரிஞ்சி சேமியா பிரிஞ்சி எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இதை மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.